Three of you, go out and kneel down. Yes. போட்டாங் எல்லாம் உன்னால தான். நானா? பின்ன இவன் தான் வெக்கமெல்லாம் சிரிச்சிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு என்னைக்கு தான் வெக்கம் இருந்திருக்கு. கவி டேய் கவிதா கவிதா என்ன கவிதா காணோம், நீ இங்க தான் இருக்க. கோவப்படுவ, திட்டுவ, அடிப்ப. கவிதா பேரை சொல்லி ஓட்டுனா. இப்ப சிரிக்கிற. ஓட்டி ஓட்டி லவ் ஒரு ஸ்டைலா? லவ்வா? லவ்வா? லவ்வே தான்டா. ஃபஸ்ட்டெல்லாம் ஓட்டுவானுங்க, கோவப்படுவேன், வெளிலலாம் சொல்லிட மாட்டில்ல? na 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 na. Oh hey, oh hey, hey, hey. Oh hey, oh hey, oh hey. விட்டா அந்த பாவாடை வாங்கிட்டு நீ எல்லாத்தையும் சொல்லிடுவ. குத்திடுவ. இங்கே இரு. இப்பெல்லாம் அவளை எனக்கு பார்க்கணுன்னே இருக்குடா. எப்பட்றா அவகிட்ட சொல்ல போகிறேன்? எப்போ சொல்ல போகிறேன், எப்படி சொல்ல போகிறேன், எதுவும் தெரில. கன்ஃபியூஸாக இருக்குது. உனக்குன்னு ஒரு கெட்ட நேரம் வரும், அப்போ சொல்லு. உனக்கு தான் அந்த கெட்ட நேரம்னு நினைக்கிறேன். எனக்கு இல்லைடா, உனக்கு தான். இவங்கடா இங்கே வந்தா? எனக்கு என்ன தெரியும், நீயே கேளு. மேட்ரிக்கின் லீக் அவுட் பண்ணியா? நான் ஒன்றும் சொல்லலை. உன் மேலே தானே எனக்கு டவுட்டாக இருக்குது. ரவி, நீ ப்ளூ ஹவுஸ் டீம் கேப்டன் தானே? ஆமாம் கவி. இவனும் ப்ளூ ஹவுஸ் டீம் தான். இவனை மேட்ச்சில் கொஞ்சம் ஜாயின் பண்ணி ட்ரைனிங் கொடுக்க முடியுமா? ஓ சரி, வர சொல்லு கவிதா. வாடா. சரி, நான் பார்த்துக்கிறேன். பை. ஓகே, தேங்க்ஸ். ஓடியா. ரவி, ஒரு நிமிஷம். எப்படியோ உங்கள் அக்கா வச்சு கிரிக்கெட் கற்றுக்க வந்துட்ட. கிளாஸில் எல்லாரும் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு ஓட்டுறாங்க. பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சா வீட்டில் சொல்லிடுவாங்க. அப்படிலாம் இல்லைன்னு எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லிடு. சரி, நான் கிளம்புறேன். டேய், நீ ஏன்டா எல்லாத்தையும் லவ் பண்ணலன்னு சொல்லணும், பேசாம இவள்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லி போ. கவி, ஒரு நிமிஷம். என்ன? இல்லை கவி, எல்லாத்துக்கிட்டையும் போய் பண்ணலன்னு சொல்கிறதுக்கு உங்ககிட்ட பண்ணுறேன்னு சொல்லிட்டா. ஐ லவ் யூ கவி. வேணாம். இவனு வேண்டாம். டேய்,
போடா. இவன் எங்கடா இங்கே வந்தான்? எனக்கு எப்போ தெரியும்? டேய், அன்னைக்கு தான் உன்னை வேணான்னு சொல்லடா. இங்கே இருக்கடா வந்த? என்னையும் சேர்த்துக்கோங்கண்ணா. டேய் சின்ன பையன்டா. கிளம்புடா. அக்கா உங்ககிட்ட பேசுவாங்க. ஃப்ரெண்ட்லியாக பேசுனீங்கண்ணா. ஓகே பாய்ண்ணா. பக்கத்தில் தெரியுறாடா. ஏதோ படிச்சுக்கிட்டு இருக்கா. தலையை சொறிறாடா. அவளுக்கும் பேணு போல. டேய் மேத்ஸ் படிச்சுட்டு இருக்கா. ஹோ, மேக்ஸே படிக்கிறாளா? அவள் பாஸ் ஆயிடுவா. கூடவே இருக்க மாதிரி இருக்குடா. நீ வேணா பாரேன். தாடா பார்க்குறேன். தாடா. இல்லை வேணாம். டேய் தாடா. என் ஆளு, நான் மட்டும்தான் பார்ப்பேன். போடா. நான் டேய். ஓ மாட்டினண்டா. டேய் வாடா. என்னண்ணா பண்ணுறீங்க? இவ்வளோ போய் இவ்வளோ மாட். ஹோம்ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்டா. அவன் சும்மா சொல்கிறான். தூரத்தில் இருக்கவன் அக்காவை பக்கத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கான். டேய் நான் தூரத்துலேருந்து எதுக்குண்ணா பார்க்குறீங்க? பக்கத்தில் போய் ஃப்ரெண்ட்லியாக பேசுங்கண்ணா. அட மாமா பயலே. எப்படா போய் பேசுறது? கவிதா, கவிதா, வா ரவி, உள்ள வா. மேத்ஸ் புக் வேணும். அதான். ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். அம்மா ஃப்ரெண்டுமா, ஒரு நிமிஷம் இரு வரேன். ஓகே தேங்க்ஸ். நாளைக்கு கொடுத்துட்றேன். ஏன் அப்படி சொன்ன?
எப்படி கவி? லவ் பண்ணுறேன்னு. நீ வெள்ளையா அழகா இருக்கில்ல, தான்ப்பா. ரொம்ப லவ் பண்றேன் கவி. ஏய், இதெல்லாம் வேணாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்கலாமே. ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம லவராகவே இருக்கலாம்ப்பா. புரிஞ்சுக்கோ. சரி, புரிஞ்சுக்கிறேன். உன் நம்பர் கொடு. எதுக்கு? புரியலன்னு ஏதாவது ஃபோன் பண்ணலாம் தான் நம்பர் கொடுக்க சொன்னேன். இல்லை, சப்ஜெக்டில் ஏதாவது புரியலன்னா கேட்கலாம் தான். சரி, நோட் பண்ணிக்கோ. யார்ட்டையும் கொடுத்துறாத. 261730. கவிதா. டேய், ரிங் போகுது, பேசுகிறா மாமா. இருடா, தெரியும். ஹலோ. ஹலோ, கவிதா இருக்கல ஆண்டி? யாருமா? ஜெனி ஆண்டி, ஃப்ரெண்டு. ஒரு நிமிஷம் இரு. ஹலோ. ஹலோ கவிதா. யாரு? ஒரு நிமிஷம். கவிதா. ஹலோ கவி. டேய், கட் ஆயிருச்சுடா, காயினை போடுறா. கேன்ட்ட என்ன சொல்கிறேன், இந்த நீயே போடு. ஹலோ. ஹலோ, யாரு? கவிதா. நீ யாரு? ஆண்டி, நான் தான் ஜெனி. டேய், யார நீ? முதல்ல உன் வயசுல பேசுடா. ஹலோ கவி. வெயிடா மூதேவி. இப்படிதான் பொண்ணுங்க இருக்க வீட்டுல எல்லாம் கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டு இருப்பீங்களா நாய்களா? உங்களுக்கெல்லாம் அறிவே இல்ல? எல்லாம் உன்னால தான்டா. பொண்ணு மாதிரி பேசுற, பண்ணி மாதிரி பேசுறேன்னு என்ன மாட்டி விட்ட. அவங்க அம்மா தெளிவாக இருந்ததுக்கு நான் என்னடா பண்ணுறது? டேய், என்னடா பண்றது? அவளே வரா, ஏதாச்சும் பிரச்சனையா அவங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேளு. என்னடா பேச? ஏதாச்சும் போய் கேளுடா, போடு. கவி, ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் நில்லு கவி. வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அம்மா ஏதாவது சொன்னாங்களா? அந்த கேவலமான வாய்ஸ் யாருதுன்னு கேட்டாங்க. எங்களை எதுவும் மாட்டி இல்லைல்ல? சாச்சா, ஃப்ரெண்ட்ஸை போய் யாராவது மாட்டி விடுவாங்களா? ஃப்ரெண்டுன்னு மட்டும் சொல்லாத கவி. ஒரே நிமிஷம் கவி, ஒரே நிமிஷம் நில்லு கவி, பேசணும். நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா? நீயும் லவ் பண்றேன்னு ஒத்துக்கலாம்ல? எனக்கு லவ்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. லவ் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, இல்லை எம் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லையா? லவ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். அப்போ எம் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல? அதெல்லாம் திருந்தவே மாட்டேன்.
எனக்கெல்லாம் வேணாம். உனக்காக வாங்கிட்டு வந்து நான் சாப்பிட்றதா? ஒழுங்கா சாரி, உதட்டில் தெரியாம பட்டுருச்சு. பரவாயில்ல. இங்க உட்காந்து எதுக்கு படிச்சுட்டு நாய் இருக்க? துரத்துச்சு, வேகமா வந்து விழுந்துட்டான். சரி, எல்லாரும் வராங்க, எந்திரி. நாய் துரத்துச்சுன்னா திரும்பி நின்று முறைச்சா ஓடிட போகுது. அதுக்கு எதுக்கு இவ்வளோ வேகமாக வந்து விழுந்த? ஆமா போ, சைக்கிள் ரிப்பேர் ஆனால் அப்பா தான் கொண்டு வந்து விடுவார். சரி நான் கிளம்புறேன், கிளாஸில் பார்க்கலாம். கவி, உங்க அப்பாவோட வந்து என்ன பார்க்க முடியாதுன்னு தானே ஃபீல் பண்ற? இப்ப நீ என்ன லவ் பண்றல? நீ பின்னாடி துரத்தினப்பவே திரும்ப நின்று முறைச்சிருக்கணும். கொஞ்சம் எடை கொடுத்துன்னு விடாம துரத்துறல்ல. அப்ப என்ன நாயின்ற கவிதா? அப்ப இல்லன்றியா? அப்ப என்ன லவ்வே பண்ணலன்றியா? ஷோ, எங்க அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, நான் இந்த ஊர்லயே இருக்க மாட்டேன், நீ வேற யாராவது பாத்துக்கோ. இத பாரு, உன்னை பார்க்க வேணாம்னு சொல்லு. வேற வேற யாராவது பார்க்க எனக்கு தெரியும், சரியா? அப்ப என்ன பார்க்காத. சரி, பார்க்கல. உங்க அப்பா கூட வாடி. உன் மூஞ்சில முடிச்சுன்னா பாரு. ஸ்கூல் லைஃப் அப்போ சீரியஸாக நினச்ச விஷயம்லாம் இப்போ காமெடியாக இருக்குல்ல. நீ இன்னும் எதுவும் மறக்கலல்ல? அதெல்லாம் சும்மா. அதுக்கப்புறம் நீ என்னை திரும்பி கூட பார்க்கல, என்னை தேடவும் இல்லை. எப்படி என்ன மறந்த? எப்படி நினச்சனோ அப்படியே மறந்துட்டேன். ஆனால் உண்மையாக லவ் பண்ணேன். காட் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அவர் பேரும் நல்லா இருக்கு. ஒரு டவுட்டு கவி, கேக்கட்டா? நான் மாதிரி அலைஞ்சல பின்னாடி உனக்கு எதுவும் தோணலையா ஒரு செகண்ட் கூட? கேஷுவலாக தான் கேட்டேன். சார், எனி ஆர்டர்? இல்லை, வருவாங்க. இல்லை, நீ என் கூட இருக்கும்போது ஒரு செக்யூர் ஃபீல் இருந்துச்சு. பட் அப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி இல்லை. அப்போது மெச்சூரிட்டி இல்லாதனால தான் இந்த லவ் ஃபீல் வரலன்னு சொல்கிறியா?
நிறையவே மெச்சூரிட்டி வந்துருச்சு. பட் டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி இல்லைல்ல. ஸோ லவ் பற்றி எதுவும் தோணல. நல்ல பொண்ணு. ஆமா, தம்பி என்ன பண்றான்? 3rd year மெக்கானிக்கல். இன்னும் கிரிக்கெட்லாம் விளாட்றானா? காலேஜ் டீம் கேப்டன். ஓ, உன்னால தான் லேட்டு. இங்கே பா. ஹே ஹாய். ஹாய். ஹாய் டி. நல்லவனே வா. Happy married life. Congrats. Thank you. Bye. பாய் டி. பாய். சரி, நீ அவன்கிட்ட சொல்லிட்டு வா, நான் போய் தம் அடிச்சிட்டு இருக்கேன். ஹே, என்ன ஃபீலிங்ஸா? ஃபீலிங்கெல்லாம் இல்லை, மாப்பிள்ளை பேர் தான் நல்லாவே இல்லை. திரு. சரி சரி விடு. உனக்கு இது தெரியுமான்னு தெரியல. அவள் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டு நான் வேணா ரவிக்கே ஓகே சொல்லிட்டுமா அப்படின்னு கேட்டா. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட சமாதானம் ஆயிட்டா போல. எப்படி நினச்சாலோ அப்படியே மறந்துட்டா. அவளுக்கு மெச்சூரிட்டி இல்லைன்றதே எனக்கு மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. ரவி ரவி, நான் கிளம்புறேன். டேய் பாய். பை. லவ் பண்ணுறேன்னு இப்போ வச்சு சொல்லுப்பா. புரிஞ்சுக்க மாட்டியா? ஏ, லவ் தானே? லவ் எல்லாம் இல்லை, லவ் தான். ஃப்ரெண்டு மட்டும்தான். ப்ளீஸ் சொல்லிடுறேன். ஏய், என்னாச்சு? ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் இல்லை விடு. அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. பசுமையான நினைவுகள், சுகமான வலி. அவளுடைய அந்த ஒரு நாள் காதல் எனக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம். அந்த சுகமான வலி இப்போ சுமையானதாக மாறாமல் இருந்திருக்கும்.